Hello everyone, நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மோஷன்ஸ் இன் ஸ்டேட்லன் சாப்டர்ஸில் இருந்து JEPUK ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ட்ரெயின் ஏ அண்ட் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் பி இது. ஸோ ட்ரெயின் ஏ இது, ட்ரெயின் பி இது பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் ஏயோட லென்த் எல், ட்ரெயின் பியோட லென்த் 4L. ட்ரெயின் ஏ என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா 108 km/h ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றுங்க. 5/8 மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மீட்டர் பை செகண்டுக்கு மாறிடும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ I'll be having a 30 மீட்டர் பை செகண்ட். அண்ட் ட்ரெயின் பியோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 72 km/h. இதையும் மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றுங்க. இன்ட்டு 5/8 மல்டிப்ளை பண்ணால் we got a 20 மீட்டர் பை செகண்ட். அப்போ ஸ்பீட்ஸ் எல்லாத்தையும் நான் km/hல இருந்த ஸ்பீட்ஸை மீட்டர் பை செகண்ட்ஸ்க்கு மாற்றிட்டேன். கொஷனில் வேறு என்ன கொடுத்துட்டான்னு பாருங்கள். இந்த ட்ரெயின் ஏ இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயின் ஏ இந்த பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதோ அதை TAன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரெயின் பி இந்த பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமை TBன்னு வச்சுக்கலாம். கொஷனில் தெளிவாக கொடுத்துட்டான். அந்த ட்ரெயின் ஏ எடுத்துக்கிற டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரெயின் பி எடுத்துக்கிற டைமோட 35 செகண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் மீன்ஸ் ஐ கேன் சே TA minus TB ஸோ ஐ கேன் சே TA equal to TB minus 35 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இந்த கேஸுக்கு. ஓகே, இது நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏவை எடுத்துக்கோங்க. ட்ரெயின் ஏ இந்த பிளாட்ஃபார்மை கடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிளாட்ஃபார்மோட லென்த்தை எல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த அந்த டனலோட லென்த்தை கேபிட்டல் எல்லுன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் ஏ டனலை கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணணுன்னா ட்ரெயினோட இந்த எண்டு இங்கே வந்திருக்கணும். கரெக்டாக? தட் மீன்ஸ் இந்த எண்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கணும்னு பாருங்கள். இந்த தூரம் என்னது? இங்கேருந்து இது எல் ப்ளஸ் கேபிட்டல் எல். இதுதான் அந்த டோட்டல் லென்த்து. அந்த இவ்வளோ லென்த் அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருந்தா தான் அந்த டனலை விட்டு வெளியே வந்திருக்கும் லிட்டரலி. ஸோ ஐ கேன் சே லென்த் டு பி ட்ராவல்டு வந்து பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் எல். இந்த லென்த்தை ட்ரெயின் ஏ என்ன ஸ்பீடில் கிடக்குது? 30 மீட்டர் பை செகண்ட் ஸ்பீடில் கிடக்குது. ஸோ அப்போ இந்த லென்த்தை 30 மீட்டர் பை செகண்ட் லென்த் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன். இதானது TA. சிமிலர்லி TB பாருங்கள். TB இந்த ட்ரெயினோட லென்த் என்னது? 4L. அப்போ இந்த ட்ரெயின் இந்த சேம் டனலில் கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் டூரேஷன் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம TBன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்த எண்டு ட்ரெயினோட இந்த எண்டு இங்கே வந்திருக்கணும். தட் மீன்ஸ் டோட்டல் லென்த் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4L ப்ளஸ் எல். கரெக்டா? ஸோ 4L 4L ப்ளஸ் கேபிட்டல் எல். இவ்வளோ லென்த்து இந்த எண்டு ட்ராலாகி வந்திருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரெயின் டனல் விட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ லென்த் என்ன ஸ்பீடில் ட்ரெயின் கிடக்குது? 20 மீட்டர் பை செகண்ட் ஸ்பீடில் கிடக்குது. ஸோ இதுதான் TB. கொஸ்டினை தெளிவாக கொடுத்துட்டான். இந்த TB எடுத்துக்கிற டைமோட செகண்ட் ட்ரெயின் பி எடுத்துக்கிற ட்ரெயின் பி ட்ரெயின் இந்த டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமோட A ட்ரெயின் 35 செகண்ட் கம்மியாக எடுக்குது அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் ஐ கேன் சே L plus L by 30 equal to 4L plus L by 20 minus 35. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இதை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். மேபி இதெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு L plus L by 30 இது எங்கிட்டு கொண்டு வந்துடுங்க, இது எங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ தட் 35 ப்ளஸ்ஸாக மாறிடும். I'll be having a 4L plus L by 20 minus L plus L by 30 equal to 35 வந்துடும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்னும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படியே 30 into 4L plus 30L minus 20L minus 20 small l by 600 equal to 35 வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபர்தராக. இட்ஸ் 30 into 4L. It's a 120L plus 30L and minus 20 capital L
minus 20 small l equal to 35 into 600. இதை simplify பண்ணுங்க further. 120L and 20L இது ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன வந்துடும் 100L வந்துடும். அதே மாதிரி 30L minus 20L இது ரெண்டு ஆட் பண்ணால் 10L வந்துடும். that will be equal to 35 into 600. மேபி நம்ம இந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கலாம். we got 10L plus L is equal to 35 into 16 வந்துடும். இந்த 35 into 6 வேல்யூ என்ன? நான் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 35 into 60 இட்ஸ் 2100 அண்ட் கொஷினில் தெளிவாக என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அந்த டனலோட லென்த்தை 60Lக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த டனலோட லென்த்துக்கு பதில் 60Lன்னு நம்ம போட்டோன்னா 60L plus 10L இட்ஸ் 70L. 70L equal to 2100. this zero will get cancel. L equal to என்ன வந்துடும் 13 வந்துடும். so L is equal to 30. but the question is not about L, it's about tunnel length, right? yes. அப்போ tunnel length பார்த்தீங்கன்னா it's 60 into 13 வந்துடும். so 1800 meter. Option C must be the solution then. Is it possible for you to understand this question clearly, right? Okay, next question பாருங்க. இந்த கொஷினில் ஒரு VT கிராஃப் கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்பீடுக்கும் டைமுக்குமான ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஓகே, the ratio of distance to the displacement in the first 25 seconds of the motion கேட்டிருக்காங்க. VT கிராஃபில் அடைபடக்கூடிய ஏரியா அப்படின்றது சிம்பிளி அந்த ஏரியாவோட வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். வேல்யூவை அல்ஜிப்ரிக்லி ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். இதுதான் 0, இதுதான் 25. இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அடைபடக்கூடிய ஏரியாவை அப்படியே கண்டுபிடிங்க. இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா it's of B is 5, H is 10. and இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட பேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா it's 5, 10 minus 5 ஹைட் பார்த்தீங்கன்னா 10. அதே மாதிரி இதையும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். இது எப்படி பிரிச்சுக்கலாம்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், அப்படி மாதிரி பிரிச்சுக்கலாம். அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன வந்துடும்? ரெக்டாங்கிளோட ஏரியா சிம்பிளி of B value is சரி ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 15 minus 10 இட்ஸ் 5. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதோட பேஸ்லேருந்து வந்து the same 5. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 minus 10 இட்ஸ் 10. அண்ட் லாஸ்ட்லி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன வரும்? இட்ஸ் of B value is 20 minus 15 5. H value is 20 minus 0 20 itself. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதோட பேஸ்லேருந்து என்னது? ஆஃப் 25 minus 20 5. ஹைட் வந்து 20. இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் நெகட்டிவாக மாறும் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேஷன். நம்ம இப்போது டிஸ்டன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்ன்றப்போ எல்லா ஏரியாவும் அப்படியே ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். you got what? இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 25 plus 50 plus 50 plus 25 plus 50 plus 50. இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். என்ன வந்துடும்? 50 plus 50 100, 50 plus 50 100. ஸோ 200 plus 25 plus 25 50. இப்போ 250 மீட்டர் இதான் அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பராமீட்டர் மட்டும் நெகட்டிவ் வரப்போகுது. ஸோ அப்போ 50 plus 50 100, 100 plus 50 150, 150 plus 50 200, 200 minus 50 115 வந்துடும். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்
is equal to 150 meter. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்கான் இல்லையா. டிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் 250, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இஸ் 150. ஜஸ்ட் சிம்பிளிஃபை இட். 5/3 வந்துடும். ஸோ 5/3 must be the answer. We can move on to the next question. ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த பாடி என்ன மாதிரி மோஷனை மூவ் ஆகி அதோட பொசிஷன் அண்ட் டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்க. அந்த பாடியோட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அட் ஏ பர்டிகுலர் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. S is equal to 2.5 t². இதுதான் பொசிஷன் அண்ட் டைம் ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை கெட் பண்ணலாம் பை டிஃப்ரென்ஷியேட்டிங் தட். எஸ் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், v கிடச்சிடும். அப்போ 2.5 is a constant. t² differentiate பண்ணுறோம் டைமை பொறுத்துனா வில் பி ஹேவிங் a 2t. ஸோ த ஹோல் வேல்யூ இஸ் 5t. அப்போ இதுதான் ஸ்பீடோட இக்குவேஷன். இந்த இக்குவேஷனில் நம்ம எந்த மூமெண்ட்டை போடுறோமோ அந்த மூமெண்ட்டில் ஸ்பீட் என்னன்றது கிடச்சிரும். அப்போ டீக்கு பதில் நான் 5 போட்டேன்னா ஐ காட் 25 meter/second. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பர்சன் A to B மூவ் ஆகிறாரு. ஏலேருந்து பிக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு கர்வ்டு பாத்தில் மூவ் ஆகிறாரு. இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் 60 மீட்டர். இந்த தூரத்தை 60 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. தென் மேக்ரோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட். இது ரெண்டு கனெக்ட் பண்ணி லைன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் அது டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம கெட் பண்ணி ஆகணும். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எப்படி கெட் பண்ணுவீங்க? இங்கே என்ன கொடுத்துருக்கானா ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கான் இல்லையா. இங்கே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ், இது A, இது B, இந்த ஆங்கிள் 135. ஓகே, ஸோ இது 135னா இந்த தூரமும் கொடுத்துட்டான் 60 மீட்டர்னு சொல்லிட்டு. இந்த கர்வி லென்த்தோட வேல்யூ 60 மீட்டர் அப்படின்னா நமக்கு ஆர்க் லென்த் தெரியும், ஆங்கிள் சப்டெனட் பை த ஆர்க் லென்த்தும் தெரியும். ஸோ S is equal to r∠θ. எஸ்ஸோட வேல்யூ 60, r தெரியாது, θ வேல்யூ வந்து 135. 135 ரெடினா மாற்றி போடுங்க. 135 into 5/180. ஸோ 135 into 5/180 ரெடியில் மாறிடும் அது. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் கிடச்சிரும். இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் ஆர் வேல்யூ என்ன வருதுன்னு. அண்ட் 135/180 இதோட வேல்யூ 3/4க்கு ஈக்குவல். சப்போஸ் 60 into 4/3 pi ஈக்குவல் டு ஆர்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க ஃபர்தரானா இட்ஸ் 80/πன்னு வந்துடும் ஆரோட வேல்யூ. ஸோ நமக்கு இப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கெட் பண்ணிட்டேன். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன வருது, 80/π. இட்ஸ் 25.46 மீட்டர். இதுதான் ரேடியஸ். ஓகே, ரேடியஸை கெட் பண்ணியாச்சு. ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 25.46. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வேணும் இல்லையா. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரீங்க. இதுதான் இது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நீங்கள் இந்த பாத்தில் தெரியும் இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டு வெக்டர் கிடப்பட்ட ஆங்கிள் என்னது, இந்த ஆங்கிள் என்னது, டோட்டல் இந்த ஆங்கிள் வந்து 180. 180ல் இது 135 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஆங்கிள் என்ன, 45 வரும். கரெக்டா? எஸ். ஸோ அப்போ இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். இது ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு இந்த ரிசல்டன் வெக்டர் கிடைக்கும். அண்ட் இந்த ரெண்டு வெக்டர் கிடைப்பட்ட ஒரிஜினல் ஆங்கிள் 45 இருக்க பட்சத்தில் ரிசல்டனோட வேல்யூக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். வாட் இஸ் தட், ரூட் ஆஃப் a²
a squared value 25.5 the whole square plus b squared plus 2a value is 25.5, b value is 25.5 cos theta which is cos 45. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வந்துடும்னு பாருங்கள். root of 1300.5 plus 1300.5 cos 45 is 1 by root 2. So this simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு displacement கிடைச்சிரும். It's like a 1300 by root 2. Okay, plus 1300.5. இதோட overall value எனக்கு என்ன வருதுன்னா 2220 வருது. Okay, so இதுக்கு நம்ம root of எடுத்தோம்னா என்ன வரும்? If I take the root of this, I got a 47 meter வந்துருது. So displacement value must be equal to 47 meter. Is it possible for you to understand the solution clearly, right? So we move on to next. ஓகே, இங்கே ஒரு பாடியோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. v is equal to alpha t plus beta t squared சொல்லிட்டு distance traveled by the particle between the first second and second கேட்டிருக்காங்க. ஓகே, we know v equal to this means ஓகே, இதுக்கு vt graph பிளாட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். let's say that curve எப்படியே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. doesn't matter to us. கரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் இடையில இந்த VT கிராஃபில் அடப்படக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிச்சோன்னா that area is going to be equal to the distance traveled by the body. கரெக்டாக that means நம்ம இந்த v ஈக்குவேஷனை டைமை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம் over the limit of 1 to 2 செகண்ட். நமக்கு என்ன கிடச்சிரும்? டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அப்போ இங்கே விக்கு பதிலாக ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா டி ஸ்கொயர் அதை சப்ஸ்டியூட் பண்ணி over the limit of 1 to 2 integrate பண்ணுங்க. so that you may able to get the distance traveled by their body. alpha டைமை பொறுத்து integrate பண்ணால் t squared by 2 வந்துடும் plus beta t squared டைமை பொறுத்து integrate பண்ணால் t cube by 3 வந்துடும் over the limit of 1 to 2. now just substitute the limits. so இது integrate பண்ணுறப்ப என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா half by 2 is a constant. t ஓட இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. ஸோ அப்பர் லிமிட் போடுறப்போ 4 மைனஸ் லோயர் லிமிட் போடுறப்போ 1. சிமிலர்லி பீட்டா பை 3 இஸ் அ கான்ஸ்டன்ட். டி கியூபோட பிளேஸில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட் போடுறப்போ 8, லோயர் லிமிட் போடுறப்போ 1. ஸோ யூ காட் 3 ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 7 பீட்டா பை 3. தட்ஸ் த ஃபார்முலா வி காட் ஃபார் டிஸ்டன்ஸ். 3 alpha by 2 plus 7 beta by 3. Yes, option 1 is matching. So that must be the solution. இந்த கொஷின் பாருங்க, இது 2022 ஜெயில கேட்ட கொஷின். t equal to root of x plus 4 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். ஓகே, நமக்கு ஸ்பீட் கேட்குறோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். v equal to v means dx by dt தான். ஸோ dx by dt at the moment of t equal to 4 செகண்ட் கேட்குறான். இது எப்படி கெட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ரைட்? இதை நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இந்த ஹோல் ஈக்குவேஷனை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டீயை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1ன்னு வந்துடும். அண்ட் ரூட் ஆஃப் எக்ஸை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 into dx by dt வந்துடும். 4 is a constant. 4 டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0ன்னு வந்துடும். ஸோ வாட் வி காட் டன், இது எல்லாத்தையும் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க.
like a 1/2 x power minus 1/2 equal to dx by dt. கரெக்டா? இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போங்க by inverting its power. இந்த 2 மேலே வந்துடும். அதே மாதிரி 2x power 1/2 equal to vன்னு வந்துடும். ஸோ இங்கே டைமுக்கு பதில் 4ன்னு போடுங்க. ஸோ தட் அந்த மூமெண்ட்டில் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் கிடச்சிரும். பட் நமக்கு இங்கே v இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கு இல்லையா? இதை ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்கள். 2√x ஈக்குவல் டு வின்னு வந்துருச்சு. இந்த √xக்கு பதில் நான் என்ன போடலாம்? √x இஸ் ஈக்குவல் டு t மைனஸ் 4ன்னு போட்டுக்கலாமா? இது அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். t மைனஸ் 4 ஈக்குவல் டு வின்னு வந்துடும். எஸ், நவ் வி காட் v as a function of time. இங்கே tக்கு பதில் 4ன்னு போட்டிங்கன்னா அந்த மூமெண்ட்டில் கூடிய ஸ்பீட் கிடச்சிரும். அப்போ tக்கு பதில் 4ன்னு போடுங்க. 4 minus 4 0. ஸோ v equal to 0ன்னு வந்துருச்சு. ஸோ this must be the solution then. இந்த கொஷின் பாருங்கள். ஒரு புல்லட்டை vertically downwardsல நம்ம ஷூட் பண்ணுறோம் வித் சம் இன்சியல் வெலாசிட்டி 100 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் ஷூட் பண்ணிட்டோம். கிரவுண்ட் வந்து சார்ட்டான ஹைட்லேருந்து நம்ம ஷூட் பண்ணிட்டோம். வித்தின் த 10 செகண்ட் புல்லட் வந்து தரையை வந்து சேருது. வித்தின் த 10 செகண்ட் அண்ட் தரையை வந்து சேர்றப்போ அது இன்எலாஸ்டிக்லி கொலைட் ஆகும் தரையோட. ஸோ இமீடியட்டாக தரையோட மோதி இமீடியட்டாக அந்த புல்லட் ரஷ்ஷுக்கு வந்துடுது. ஸோ கொஷின் என்னென்னா, இதோட விடி கிராஃப் ஃபார் த டோட்டல் டைம் ஆஃப் 20 செகண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே ஃபைன், இது விடி கிராஃப். அண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம அப்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் அந்த பாடிக்கு என்னவா இருக்குது? இன்சியலாக டைம் 0வாக இருக்கிறப்போ அந்த பாடிக்கு இன்சியலாக -100 மீட்டர் per செகண்ட் ஒரு வெலாசிட்டி இருக்குது. அது கீழே விழுக பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அதோட ஸ்பீட் கூட்டிகிட்டே வரும். கரெக்டாக? ஸோ அதோட ஸ்பீட் கூட்டிகிட்டே வரும். இந்த சென்ஸ் நெகட்டிவில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அண்ட் அப் டு த 10th செகண்ட் வரைக்கும் இது நடக்கும். பிகாஸ் 10th செகண்டில் அது மோதிடுது. ஸோ 10th செகண்ட் அது மோதின உடனே அதோட ஸ்பீடு இமீடியட்டாக என்னது? இட் இஸ் ட்ராப்பிங் டவுன் டு த 0. அதுக்கப்புறம் அந்த பாடி கம்ப்ளீட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் மேக் பண்ணுது. ஸோ மோதின உடனே இன்ஸ்டன்டேனியஸாக ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அப்போ அதோட ஃபைனல் வெலாசிட்டி ஆயிரும், இப்போது 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கு, அதாவது டோட்டலாக 20 செகண்ட், அது நெக்ஸ்ட்டு 10 செகண்டுக்கு அதோட வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். ஸோ எந்த கிராஃப் மேட்ச் ஆகுது கிராஃபிக்லி பார்த்தோன்னா? ஐ திங்க் ஆப்ஷன் ஏ is matching, right? So this must be the solution. இந்த கொஷின் பாருங்க. We have the two buses, bus P and bus Q. ரெண்டுமே சேம் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அதோட ஜேர்னியை சேம் டைம்லேயும். பட் பஸ் பியோட பொசிஷன் இஸ் given by this equation. பஸ் கியூவோட பொசிஷனை இந்த equation வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். At what time both buses have the same velocityன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக எந்த மூமெண்ட்டில் ரெண்டு பஸ்ஸுக்கும் சேம் வெலாசிட்டி இருக்கும்? Think logically. இந்த equation டைமை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. so that you may get the VP equal to alpha plus 2 beta tன்னு வந்துடும். இந்த equationையும் டைமை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. you may get the VQ என்ன வந்துடும்? F minus 2tன்னு வந்துடும். அப்போ எந்த மூமெண்ட்டில் இந்த ரெண்டு பஸ்ஸஸோட வெலாசிட்டி சேமாக இருக்கோ அந்த மூமெண்ட்டை நம்ம கெட் பண்ண முடியும். by equating the speeds alpha plus 2 beta t equal to f minus 2tன்னு வந்துடும். t எல்லாம் ஒரே பக்கம் அசம்பிள் பண்ணுங்க. so you'll be having like 2 beta t plus 2t equal to f minus alphaன்னு வந்துடும். இங்கே t காமன் எடுத்திங்கன்னா
2 beta plus 2 t equal to f minus alpha வந்துரும். அப்போ t equal to f minus alpha by 2 beta plus 2 வந்துரும். So which option is matching? இது f minus alpha 2 காமன் ஆடுங்க, beta plus 1 வந்துரும் இல்லையா? So f minus alpha 2 into 1 plus beta. Yes, option D is matching. Okay, so that must be the solution. Next question பாருங்க. ஒரு பாடியோட பொசிஷன் as a function of time கொடுத்துட்டாங்க. அந்த பாடி அதோட வெலாசிட்டி என்ன 5th செகண்டில், அதுதான் வேணும். ஓகே, இந்த இக்குவேஷனை டைமை பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கான இக்குவேஷன் கிடச்சிரும். 4 is a constant, t squared டைமை பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t வந்துடும். இட்ஸ் 8t. In the place of t, just put the 5. So 5 into 8, 40 meter per second. அப்போ எக்ஸாக்டாக 5th செகண்டில் அந்த பாடியோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40 meter per second. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கார் ஃபஸ்ட்டு எக்ஸுன்ற தூரத்தை ஒரு v1 ஸ்பீடில் போதான், அடுத்த எக்ஸுன்ற தூரத்தை அது ஒரு v2 ஸ்பீடில் கிடக்குது. ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி கேட்டிருக்காங்க. v average is equal to the total distance is 2x, the total time taken is, இங்கே இருந்து இங்கே வந்து சேர்றதுக்கான டைம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன எடுத்துக்கலாம் t1, இங்கே இருந்து இங்கே வந்து சேர்றதுக்கான டைமை t2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ I can say t1 plus t2, it's a total time taken. ஸோ 2x, t1க்கு பதில் என்ன எடுக்கலாம் x by v1, t2க்கு பதில் x by v2. எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ யூ காட் 1 by v1 plus 1 by v2 is equal to v ஆவரேஜ்னு வந்துடும். இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ யூ காட் v1 plus v2 by v1 v2ன்னு வந்துடும். ஸோ which option is matching? v average. So this must be the solution. And next question பாருங்க. இங்க position as a function of time கொடுத்துட்டாங்க. ஓகே, வெலாசிட்டியோட வேல்யூ கேட்குறாங்க எக்ஸாக்டாக செகண்ட் நடக்கிறப்போ. இந்த இக்குவேஷன் மூலம் நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா நமக்கு v as a function of time கிடச்சிடும். இட்ஸ் 10t minus 4. ஓகே, இதுதான் வெலாசிட்டியோட இக்குவேஷன். இங்கே டைமுக்கு பதிலாக 2 செகண்ட் போடுங்க, அந்த மூமெண்ட்டில் என்ன வெலாசிட்டின்றது கிடச்சிரும். ஸோ 10 into 2 இட்ஸ் 20, 20 minus 4 இட்ஸ் 16 meter by second. So that must be the solution. I hope that இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் another வீடியோஸில் இன்னும் சில கொஷின்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.